ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். இதற்கு அனைத்து கலைஞர்களுக்கும் வணக்கம். ஊடகத்துறைக்கு என் முதல் வணக்கம். இந்த படத்தில் நானும் ஒரு சிறு கேரக்டரில் அண்ணனுக்காக பண்ணி கொடுத்தேன். நட்புக்காக ஆகையினால் அவர் மிக 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 சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறாரு. சிறு படங்கள் இருக்கிற சிரமங்கள் எவ்வளோன்றது தெரியும். இன்றைக்கி இருக்கிற துறையில் இந்த மாதிரி சிறு படங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி தரணும். அண்ணன் சொன்னது போல் இவங்களாம் துணை நின்று அவருடைய இந்த படம் ரிலீஸுக்கு சப்போர்ட்டாக இருந்து அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அண்ணன் சொன்ன அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் அந்த கஷ்டத்தை உணர்ந்த வாசி தான் இந்த அளவுக்கு அவரை பற்றி பேசியிருக்கிறாரு. இதில் என் அன்பன் பிச்சாண்டி துணையாக ஹீரோவாக துணை கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹீரோவாக ஆகையால் டைரக்டருக்கு எடிஷனுக்கு இசை ரொம்ப நல்லா இருந்தது. ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பு. அண்ணனுடைய நடிப்பு தனசேகரன நடிப்பும் சிறப்பு. இந்த சிறு படமாக இருந்தாலும் இதை பெரிய வெற்றியாக அமையறதுக்கு இந்த 2004 எங்கள் சேலமரா துணிராசாக மனதார நான் வாழ்த்துகின்றேன். மாபெரும் வெற்றி அடைந்து ஒரு அடுத்த படத்தை இன்னும் சிறப்பாக எடுக்க வேண்டும். இது பல கஷ்டங்களை கடந்து வந்த படம். அவர் கஷ்டம் வீண் போகாது என்கின்ற இந்த புத்தாண்டில் ஆண்டவன் மீது ஆணையாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று மனதார நான் வாழ்த்துகின்றேன். ஷார்ட் டைமில் ரொம்ப நன்றி. ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப நன்றி. வருவேனுக்காக ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. எங்கள் டீமோட ஃபுல் எஃபெக்டும் பார்த்தீங்கன்னா 100% போட்டிருப்பாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. இப்போது தியேட்டரில் வந்திருக்கு. இதுவே எனக்கு சக்ஸஸ் தான். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே தியேட்டரில் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் எங்களுக்கு தேவை, எங்கள் டீமுக்கு தேவை. டீம் வருவேன் உனக்காக டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா நான் குழந்தையும் வச்சுட்டு அந்த டைமில் அவங்க என் குழந்தைய பார்த்துப்பாங்க. அவங்க ஷூட் முடிச்சுட்டு அவங்களோட சீன் முடிஞ்சிச்சுன்னா நீ குடுமா நான் வச்சுக்கிறேன், நீ போய் ஒர்க் பாரு அப்படின்ட்டு ஒருத்தரும் சரி, ஹீரோலேருந்து பாபான்னா இவங்க எல்லாருமே சரி, எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கான சக்ஸஸ் தான் சின்ன பர்சன்ட் இது. ஸோ நீங்கள் எல்லாருமே தியேட்டர்ஸில் பாருங்கள். உங்களுக்கான சப்போர்ட் எனக்கு தேவை. என்ன ஜானர் படம் இது? ஆக்சுவலாக த்ரில்லர் பேஸ் தான். கமர்ஷியல் மூவி எல்லாருமே பார்க்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். ஒரு வல்கரான சீன் எதுவுமே இருக்காது. இந்த கண்ணை மூடுற மாதிரியோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளில் படப்பிடிப்பு நடத்துறீங்க சார்? சென்னை, அப்புறமேட்டு குன்னூர், இந்த 2 லொகேஷன்ஸ். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமா நீங்க? ஆமா. இந்த படத்துல நீங்க எந்தெந்த போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்க, இல்ல சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு ஏதாவது உங்களுக்கு மோட்டிவேஷன் இருந்தது? மணி தான் சார். மணி தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ எங்களுக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணி இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். லொக்கேஷனும் சரி, எல்லாருமே லொக்கேஷன்லையும் இப்போ நம்ம ஒரு ஊரை தாண்டி போகிறோம், அங்கே யாருன்னே தெரியாது. ஸோ எனக்காக எங்கள் டீம் பார்த்துட்டு ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூட கேமராமேன் வச்சு தரல. அதுவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஒரே ஃபோனில் பண்ணி வர வச்சு அப்புறம் 2 பேரும் தனசேகர் பண்ணி கூட்டு வச்சு படம் வெளியாகுதுன்னா அந்த பிரச்சனை முடிச்சு நீ அந்த பொண்ணு பாப்பா வாழ்ந்துக்காம இவ்வளோ கஷ்டப்பட்டு திரைக்கு வந்துன்னா அது பெரிய சாதனை. சார் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஹார்ட் டிஸ்க் வாங்குறதுக்குள்ள நாங்கள் ரொம்ப இதுவாகிட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் குன்னூரில் கூட சரி, நாங்கள் எடுத்த லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப ஒரு போக முடியாத ஒரு பிளேஸ் தான். காலில் ஹீரோயினுக்கும் சரி எனக்கும் சரி காலில் அட்டைப்பூச்சி எல்லாம் கிடச்சி என் கால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 30 கிட்டக்க அட்டைப்பூச்சி ஓட்டிகிட்டு இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் எனக்கு அந்த பெயின் தெரியல. கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ணி வந்த மாதிரி இருக்கு. இல்லை சார், கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ண மாதிரி இல்லை. என் படத்துக்கு என்ன தேவையோ அது வச்சிருக்கேன். நீங்கள் படம் பாருங்க, படம் பார்த்தீங்கன்னா தெரியும். டைலாக்ஸ் இருக்கு சார். அது நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா செட்டியார் ஐயான்றாங்க. நிறையத்துல இப்போ கமல்ஹாசன் சார் படத்துலேயே பார்த்தீங்கன்னா செட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை. என் படத்துக்கு என்ன தேவையோ நான் அதை வச்சிருக்கேன். நான் தப்பாக யாரையும் எதுவும் தப்பாக சொல்லலை. நீங்கள் படம் பாருங்க. ஊர் பஞ்சாயத்துங்கிற மாதிரி ஒரு டைலாக்ஸ் இருக்கு சார், ஆனால் ஜாதி சம்மந்தப்பட்டதுலாம் இல்லை. இந்த சினிமாவில் பெண் இயக்குநர்கள் ரொம்ப குறைவானதாக இருக்காங்க. நீங்கள் எந்த நம்பிக்கையில் இந்த ஃபீல்டில் நான் அப்பா இருக்கேன் நம்பிக்கையில் சார். படத்தில் யார் ஆர்டிஸ்ட், எவ்வளோ சாங்ஸ் இருக்கு சார்?
மொத்தம் 3 சாங்ஸ். ஒன்று லவ் சாங்ஸு, ஒன்று ஐட்டம் சாங்ஸு, இன்னொன்று அம்மன் சாங்ஸ். 3 சாங்ஸ் இருக்குது. டேரக்டர் ஆகணுன்றது சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு கனவா இல்லை அது புதுசாக ஏதாச்சும் தோணி டேரக்டர் ஆகணும்? அப்படி இல்லை சார், எனக்கு சினி ஃபீல்டில் வரணும்னு ஆசை. பட் ஆனால் வந்து நான் போன இடத்துல எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் இது கிடையாது. ஒருத்தர்கிட்ட போய் சான்ஸ் கொடுத்தோம், டைரக்ஷன் இந்தமாதிரி ஸ்டோரி இருக்குது சார், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னும். அவர் என்ன சொன்னாருன்னா வந்து, நீ எந்த தைரியத்தில் நீ உள்ளே வர, நீ லேடிஸ், நீ வந்து என்ன நீ சாதிக்க போகிற, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, நீ போய் அது பாருமா, நீ எல்லாம் ஃபீல்டிலலாம் வர வேணாம் அப்படின்ட்டு. எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்தது. அப்பா பார்த்தீங்கன்னா நிறைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அப்புறம் அப்பா கிட்ட ஒரு நாள் நான் போய் கேட்டேன், ஏன்பா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், என்கிட்ட ஒரு வாட்டியாச்சும் அம்மா நீ இது பண்ணுறியான்னு கேட்டிருக்கீங்களான்னு அப்படின்னு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னாரு. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டீங்க, ஆனால் என்கிட்ட கேட்கல. நீங்கள் நான் பண்ணுறப்பா, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, உங்களை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன்ப்பா அப்படின்னு. அப்புறம் அப்பா ஹெல்ப் பண்ணாரு. இப்போ படம் ஃபுல்லாக வந்துருக்குன்னா அது அப்பா மட்டும்தான், அப்பாவால் மட்டும்தான். இந்த அளவுக்கு நான் முடிச்சிருக்கேன்னா அது அப்பாவால் மட்டும்தான். அன்னைக்கு உங்களை அந்த கேள்வி கேட்டால் நிராகரித்த தயாரிப்பாளர் இதை பார்க்கும்போது என்ன நினைப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் எதுவும் சொல்லணும், இந்த படம் பார்த்தா அவருக்கே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சார் தமிழ்ச்செல்வன் சார், நீங்கள் அடுத்தது என்ன படம் சார் கமிட் ஆயிருக்கீங்க? அடுத்ததா? நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம், என் சொந்த படம் தான், கடவுள் 2. என்ன நிலையில சார் இருக்கு? இப்போ எடிட்டிங்கில் போயிட்டு இருக்கு. வேற ப்ராஜெக்ட் ஏதாச்சும் கமிட் ஆகிருக்கலாம்? இந்த படம் பண்ணிட்டு பண்ண போகிறேன், நிச்சயமாக பண்ணுவேன் அடுத்த படம். சார் ஹீரோவா பண்ற மாதிரி ஏற்கனவே நடித்த படம். ஹீரோவா பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா என்ன இருக்கா? ஹீரோவுக்கு வந்து சோதனையா? சார் ஹீரோவா பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்க கேட்கறது நீங்கள் இப்போவே ஹீரோ தான் இருக்கீங்க, படத்தில் இப்போ ஹீரோ வரையும் கேட்குறாங்க. பிஸ்னஸ்ல ஹீரோவா இருக்காரு, சினிமால ஹீரோ வரான்னு கேட்குறேன். இல்லை, எந்த துறையில் ஜெயிச்சாலும் அது ஹீரோத்தனம் தான். ஒரு கம்பெனியில் கூட என்ன கேட்டாங்க, தந்தி டிவியில் கேட்டாங்க, உங்களுக்கு அரசியலில் வர முதலமைச்சர் அவர் ஆசையாக இருக்காங்க. நான் இப்போவே என் துறைக்கு முதலமைச்சர் தான் சொன்னேன். அவங்க பதவியில் அவங்க அரசியல் அவங்க முதலமைச்சராக இருக்காங்க, ஏற்றுக்கொண்டதில்ல. நம்ம துறையில் நம்ம ஜெயிச்சா நம்ம அந்த துறைக்கு முதலமைச்சர், அவ்வளோதான் வாழ்க்கை. உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே உங்களை மாதிரி ஓனராகவே இருக்காங்க. அவங்களும் அதே நிலையிலே வச்சிருக்கீங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் தான் ஒரு சீக்ரெட் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? தன்னை போல பிறர் நினை. தனக்கு கிடைச்ச வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரையும் மனிதன், நம்ம பிறந்து மனிதன் பேசிட்டா போகுது, தமிழன் பேசிட்டா போகுது, இந்தியன் பேசிட்டா போதாது. மனிதன் மனிதனாக இருக்கணும், இந்தியனாக இருக்கணும், தமிழனாக இருக்கணும், அந்த உணர்வோடு இருக்கணும். தனக்கு மட்டும்தான் கிடைச்ச வாழ்க்கையை பிறருக்கும் வழங்கணும். யார்கிட்டையும் கை நீட்டி வாழாதீங்க, உழைத்து வாழுங்க. உடல் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து. எத்தனையோ பேர் கைகாலோட, கண்களோட, கால்களோட, கேட்கும் செவித்திறன், பார்க்கும் கண் திறன், சுவாசிக்க மூக்கு, பேச வாயி, துடிக்க இதயம் எல்லாமே நல்லா இருக்கும்போது உழைத்து வாழுங்க. யாரையும் கெடுத்து வாழக்கூடாது. ராஜமௌழி சார் படம் பண்றதா சொன்னாங்க. இல்ல அது நான் ஒத்துக்கல. அது வெளிநாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டா வந்து பேசினாங்க, நியூசிலாந்து அந்த மாதிரிலாம் இருக்கட்டு, அதுக்கு நான் உடன்படலை. ஏன்னா என் தொழில் அப்படி, உங்களுக்கு தெரியும், ஒரு ஹோட்டல் நடத்துறது எவ்வளோ கஷ்டன்னு. ஏதோ இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிற கலைஞர்கள், நான் சினிமாவில் நடிப்பது எனக்காக கிடையாது, சார்ந்த என்னை விரும்பி வந்து கேட்டுக்கிறவங்களுக்காகவும் டைரக்டருங்களுக்காகவும் தான் நான் படம் நடிக்க போனதே தவிர எனக்காக கிடையாது. நிச்சயமாக அந்த உண்மை. சரி, போயிட்டவங்கிறதுக்காக அதை ஒப்புக்கு இருக்கக்கூடாது, அதை சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணத்தோட பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் அன்பு சொல்லுங்க சார். சார் நீங்க சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க, திரையரங்கு வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது சிறு படங்களுக்கு. நான் வந்து அதை மண்டபத்தில் திரையிடுறேன்னு சொன்னீங்க. சப்போஸ் இதுக்கும் இந்த படத்துக்கும் குறைவான திரையரங்கு வச்சு அந்த தியேட்டர்ல வந்து படத்தை கம்மியா கிடைச்சுன்னா நீங்க வந்து இந்த மண்டபத்தில் வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது என்ன நிலையில இருக்கு சார்? அது மண்டபத்தில் பேசியாச்சு, இது கவர்மெண்ட் தான் அப்ரூவ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இருக்கிற மால் தியேட்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கள் தேட்டர் சுத்தமாக மதிக்கிறதே இல்லை. போனால அதை மீறி நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு ரிலீஸ் பண்ணால் கூட 50 தேட்டர் போய் நான் நல்லா கேட்டுங்க, கீப்புக்கு வந்து எங்களுடைய சங்கத்துக்கு 50 தேட்டர் வந்து 4000 தான், மொத்தம் 2 லட்சம் தான். மேற்கொண்டு அந்த ஜிஎஸ்டி 68 ரூபா கட்டணும், மொத்தம் 2,68,000 ரூபா கட்டினா 50 தேட்டர் தமிழ்நாடு போய் ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் 50 லிட்டர் நாங்கள் லெட்டர் கொடுத்தா கூட இவங்க ரிலீஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமே 8 தேட்டர் 10 ரூபா ரிலீஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே முடியல. அதனால தான் நான் என்ன பண்ணேன், கல்யாணம் பண்ணுற எல்லாரையும் வர வச்சு பேசிட்டேன். எங்கள் ஆடியன்ஸ் சொன்ன பிரசாதத்தில் திருப்பி பேசியிருக்கோம். ஆனால் இப்போ 2024 கண்டிப்பாக தொடங்கி அதை பண்ணுறது வேலையை பண்ணுவோம். அது எல்லாரும் சேர்ந்து இருக்கிற எல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்களும் எங்களுடைய சிறுமுறை அதிகமாக நீங்களும் பப்ளிசிட்டி பண்ணால் தான் தெரியும். நன்றி. வேறு சார் நீங்கள் ஒரு படம் நடிச்சிருந்தீங்களா சார்? அது எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? நான் நடிக்கலையே படம் நீங்கள் ஒன்று இப்போ பிளான் பண்ணியிருந்தீங்களா? இல்லை, சுட்டுத்தல்லுன்னு ஒரு படம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது இப்போ 2024 கண்டிப்பாக ஆரம்பிக்கும். 2024? ஆமாம், படத்தில் சுட்டுத்தல் மாதிரி இருக்கும் சார். யாரை சுட்டு தள்ளுற போல இந்தியாவில் அதில் இந்தியாவில் அத்தனை அக்யூஸ்ட் சுட்டுத்தல், இந்தியாவில் அத்தனை அக்யூஸ்ட், அதுக்கு பேர் தான் சுட்டுத்தல். சுட்டுத்தல்
தள்ளு தட்டி தூக்க 2 வச்சிருக்கோம். அது ஏன்னா சங்கத்தோடைய டைட்டில் எங்களுடைய உரிமைங்கிறதுனால ஒன்று சுட்டு தள்ளுவோம், இல்லை தட்டி தூக்குவோம். அதான் டைட்டில். இந்த சப்சிடி கவர்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். இந்த சப்சிடி என்னன்னா, இப்போ கேரளா, ஆந்திரா, கர்நாடகா பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ண உடனே கொடுத்துருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை தான் நான் வந்து எஸ்சி சார் கூட பேசியிருக்கேன். நாங்களாம் அதிக ஒரு கோரிக்கை வைக்கிறது என்ன காரணம்னா, படத்தை பண்ணிட்டு அந்த மானியம் வாங்குறது பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் ஓமந்துறையில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை போட்டு பார்க்க 1 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேண்டிய அவங்களுக்கு கட்சிக்காரர் அப்படிங்கிறவே அது ஒரு இதாகி நம்ம ஒரு வருஷத்துக்கு 30 படம்னா 20 படம் அவங்களுக்கு வேண்டிய அளவு ஒதுக்கிறாங்க. பாக்கி இந்த சிறு படத்தில் கொடுக்கறதே இல்லை. இவங்க வந்து அலைஞ்சு கிழஞ்சி இங்கேயும் போய் கடைசியாக என்ன எனக்கு கொடுக்கல போல அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா, அப்பா எப்படியா ட்ரை பண்ணி பார்ப்போம், வந்தால் பார்ப்போம் அப்படின்னா. அதுதான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ இவரை மாரி ஆளுங்களாம் பாருங்கள், அடுத்த படம் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படணும். அதே சென்சார் பண்ணிட்டாருன்னா இப்போ வந்து இப்போ சென்சார் பண்ணோடனே கவர்மெண்ட் மானியம் கொடுக்கல. அது 7 லட்சம். ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சென்சார் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. அது இவர் தான் தனிசார் தான் பிடிச்சாரு. அதுக்கு மேலே யாரும் இல்லை. அந்த சென்சாரை வச்சு தான் இப்போ கேரளா நீங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கர்நாடகா பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் பண்ணி சர்டிஃபிகேட் காமிச்சாலே அந்த கவர்மெண்ட் வந்து தலைமை செயலர் செக்கப் போட்டு கொடுத்துறாரு. அந்த மானியம் 10 லட்சம் 10 லட்சம். இப்போ அதே மாதிரி தந்தி டிவி உங்களுக்கு தெரியும். அது வந்து இப்போ தந்தியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்து உங்களுக்கு 4 விளம்பரம் கொடுக்குது. ஒரு விளம்பரம் வந்து 1,80,000 ரூபா, 2 லட்சம் வந்து எல்லாம் சேர்த்து நான் 8 லட்சம் ரூபா. அதை சென்சார் பண்ணி கிளியரன்ஸ் கொடுக்குறேன் பாருங்க கடைசியாட்ட. இவர் கொடுத்த உடனே அதை கொண்டு போய் தந்தியார் கொடுத்தா உடனே வெள்ளி சனி ஞாயிறு 3 விளம்பரம் போட்டு பேச்சு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வெற்றிகரமாக 2ஆம் நாள் ஒரு 4 விளம்பரம், அது 8 லட்சம். தமிழக அரசு கொடுக்குறது 7 லட்சம். அந்த ஏன் தந்தி இப்போ தினத்தந்தியில் கொடுக்கும்போது அந்த 7 லட்சத்தை நேரடியாக கொடுத்துட வேண்டியதானே? அது எதுக்கு குழு அமைக்கிறீங்க? அதில் வந்து 2 பேர் சாப்பிட்றான், 2 பேர் ஏமாத்துறான். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியில் உள்ளவனா நம்மளால் அவனுக்கு கூட நம்மளுக்கு கூட அப்படியே அப்படிங்கிறான். அது மாதிரி நிறைய நடக்குது. அதுக்காக என்ன சொன்னேன், எந்த ஒரு கவர்மெண்ட் இந்த முதலமைச்சர் சொல்ல எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சினிமாக்குன்னு ஒரு வாரியத்தை ஒதுக்கல. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்து ஒதுக்கிறீங்க. ஏன்னா இப்போ இவருக்கு இந்த 7 லட்சம் மானியம் வந்துருச்சுங்க. இதை வச்சு ஒரு அடுத்த படத்தை எடுப்பார் இல்லையா? ஏதோ ஓரளவுக்கு அதை அடுத்த வேற 2 பேர் உருவாக்குவாங்க. அடுத்த படம் பண்ண வருவாங்க. இப்போ உங்களை மாதிரி படம் பண்ணுறது வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா இது அதிகமாக கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி மண்டபத்தை ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 7,500 கல்யாண மண்டபம் இருக்குது. ஒரு டிக்கெட் 50 ரூபா போட்டிங்கன்னா தண்ணி அடிக்கிறவங்களையோ கம்பெனி தவிர எல்லாம் அலோவ் பண்ணி அவங்கவுங்கள சினாசி அவங்களே வேண்டியதுலாம். அப்போ தின்னுட்டு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா திங்கிற பொருள் அதிகமாக தேட்டரில் விலை வைக்க சொல்லிட்டு யாரும் தேட்டருக்கு வரல. அதோட பார்க்கிங் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 40 ரூபாயா 40 2 மணி. அதே அங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபாய்க்கு கார் பார்க்கிங் பைக்கு பார்க்கிங் விட்டா ஒரு மண்டபத்தில் மினிமம் 300 பேர் உட்காரலாம். அந்த மண்டபத்தில் எல்லா வசதியுமே இருக்குது. சேர்லேருந்து ஏசிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸ்க்ரீன் மட்டும்தான் இல்லை. அது சில இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனே வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க என்னென்னா இந்த சவுண்டு வெளியில் வர அளவுக்கு அதை செலவு பண்ணால் பண்ணிக்கிறேன்றாங்க மண்டபத்துக்காரங்க. அப்போ இது 2யும் கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னா டோட்டலாக தமிழ்நாட்டில் எப்படி இப்போ இந்தி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா படம் எந்த படம் தான் ஓடுது, ஆந்திரா எல்லாம் ஓடுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தியேட்டர் கடையில் படம் ஓடலைன்னா இதை மாற்றணும்னா இந்த தமிழக அரசு சேர்ந்து இது சப்சிடியையும் இந்த மண்டபத்தில் என்ன ஒன்றும் இல்லை. என்னைக்கு கல்யாணம் இருக்கு அன்றைக்கி படத்தை ஓட்ட வேண்டியது. கல்யாணம் இல்லாத ஓட்டிங்க டிக்கெட் 50 ரூபா படம் எங்கேயோ போயிருமே. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வருமானம் ஏன்னா எல்லாம் ஜிஎஸ்டி ஆகி போச்சு. இப்போ நீ ஏமாற்ற இல்லை, ஏமாற்று வேலையே கிடையாது. நீ ஆயிரம். அதனால 100% 2024 மண்டபத்தையும் சப்சிடி மத்திய அரசு கவர்மெண்ட் அரசு கொடுத்துச்சுன்னா எல்லா சினிமா நல்லா இருக்கும். இதுமாரி ஆளுங்களாம் வளருவாங்க. நன்றி. ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். எல்லாரும் இந்த மூவி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சார் ரொம்ப நாள் அச்சீவ்மெண்ட்டை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இந்த மூவியை வந்து எடுத்திருக்காங்க. எல்லாரும் எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் படத்தை பார்த்துட்டு எல்லா ரிவ்யூஸ் நல்லபடியாக கொடுங்க. அவர் ரொம்ப இது வந்து தன்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக எடுத்திருக்காங்க. எனக்கும் இதில் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்டயா நான் இப்போ வந்து சந்திரமுகி 2ல மனோபல வடிவேல் சார் கூட பண்ணியிருக்கேன். மாவீரன் தீனா அவரோட கௌதமன் சாரோட படத்துல பண்ணியிருக்கேன் மெயின் ரோலா. அப்புறம் சாரான்ற ஒரு படத்துல மெயின் ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ வரப்போற படங்கள்ல நான் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன். இவர் தான் என்ன மெயினா ஹீரோயினா போட்டிருக்காங்க. இயக்குனர் வந்து அனு அவங்க டைரக்டர் மேடமும் இதுக்கு அவங்களும் என்ன போட்டிருக்காங்க. என்னை செலக்ட் பண்ணாங்க. அவங்க தான் திடீர்னு கால் வந்தது. நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு வந்த ஒர்க்கை நான் எதுவாக இருந்தாலும் கிளியராக முடிக்கணுன்ற ஒரு கான்செப்டில் தான் நான் அவங்க சொன்னதை வந்து நான் உடனே பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போன பிறகு தான் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரோல் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாமே நான் அப்புறமா தான் முடிவு பண்ணுது. யாரை பற்றி? டேரக்டர் ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன சொல்கிறது, என்னோட ஃபேமிலி மாதிரி தான் அவங்கள பார்க்குறேன். வேற எதுவும் சொல்கிறது. அவங்கள எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க என் ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி. நாங்கள்
நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மேல் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஃபீமேல் டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, என்ன டிஃப்ரெண்ட் இருந்துச்சு? சைலண்ட்ல போடுங்க. ரொம்ப ஒர்க்கில் ஆனஸ்டாக இருப்பாங்க. அந்த ஒர்க்கை எப்படியாவது ப்ரமோஷன் பண்ணுறதுலேயே தான் அவங்க மைண்ட் செட் இருக்கும். அதிலலாம் ரொம்ப ஹானஸ்டாக இருப்பாங்க. ஒர்க் மேலே தான் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்மளுக்குன்னு எந்த ஒரு அட்ஜஸ்டபிளும் பண்ண மாட்டாங்க. ஒர்க்கு இது தேவைன்னா எனக்கு இதுதான் தேவை அப்படின்றது நான் பார்த்தேன் அந்த இடத்துல. அது நமக்கு பிடிக்கலனா கூட மூவிக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த அவங்க கிட்ட நான் பார்த்தேன். அந்த ஒர்க் எஃபிஷியன்ட் அவங்க கிட்ட நிறையவே இருக்கு. அவங்க அப்பா கிட்ட உங்ககிட்ட ஓகே, அவங்க அப்பா கிட்ட ஒன்னே எதிர்த்து அப்பா நடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவரை நடிக்க வைக்கிறது பொண்ணு பக்கத்துல வச்சுட்டு அப்பா வந்து ரொமான்ஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. பேரன் வேற குச்சி வச்சு அடிக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டே இருந்தான். அதெல்லாம் தாண்டி அவர் நடிச்சிருக்காரு. அடுத்த படத்துல நாங்க வந்து அவரை வந்து தெளிவா ஃப்ரீ ஆக்கிடுவோம். ஓகே மேடம். சார் தமிழ்ச்செல்வன் சார் லாஸ்ட் ஓடி இருக்காது. கேப்டன் மறைவுக்கு வடிவில் வரல, அதுக்கு என்ன சார் நினைக்கிறீங்க? வந்து அவருக்கு பிரச்சனையாக இருக்கும்னு கருதி இருக்கலாம். வேற ஒன்றும் வரக்கூடாதுன்னு நினச்சிக்க மாட்டார். ஏன்னா கேப்டனுக்கு ரொம்ப ஒரு அவருக்கு ஆகாத அரசியல் நீதியான மோதல் இருக்கிறது உங்களுக்கே தெரியும் பத்திரிகை துறைக்கு. சரி, அந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் ரொம்ப நீண்ட கியூ இருக்குது இல்லையா? பீச்சிலேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற இடத்துல ஒரு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர் வந்தால் நல்லா இருக்குமான்னு நினச்சி வராமச்சிருப்பார். அது என்ன சொல்றதோடைய அதெல்லாம் கிடையாது. ஒரு மனிதன் இறந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. அது எதிரி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, நான் என்ன கூட பேட்டி கொடுத்தேன். இப்போ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவை திட்டாத வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட அண்ணா ஜெயிச்ச ஒன்று முதல் ஆசீர்வாதம் வாங்கினது பெரியார்கிட்ட. அதே அண்ணா இறந்தப்ப பெரியார் கடந்து கதறினார். அதே மாதிரி எம்ஜிஆர் இறந்தப்ப எம்ஜிஆர் வந்து 13 வருஷம் அவர் சாவர வரைக்கும் முதலமைச்சர் வந்தார். அப்போ எம்ஜிஆர் செத்தப்ப கலைஞர் வந்து முதல் ஆளாக வந்தார். அதே மாதிரி எடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா பெரியார், அது மாதிரி காமராஜர், அது மாதிரி ஜெயலலிதா செத்தது கலைஞர் தெரியாது, கலைஞர் செத்தது ஜெயலலிதா தெரியாது. இவங்க 2 பேரும் இதுதான் உண்மை. அதேமாரி விஜயகாந்த் இன்னைக்கு ஏங்க ஒன்றும் இல்லைங்க, நீ முதல்வர் அரசியலில் 1000 பேர் இருந்தால் கூட அவர் ஒரு தனியாக கட்சி போனால் கூட கலைஞரும் கலைஞரும் ஜெயலலிதா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ரஜினி, கமல், விஜய் வந்து அரசியலுக்கு வராமல் இருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு தெரியும். அதையும் மீறி வந்தாருன்னா ஆட்சி சரின்னு சொல்லி விஜயகாந்த் வந்தார். அதை மீறி இன்னைக்கு செத்துருக்காருங்கும் போது விஜயகாந்த் இன்னைக்கு வடிவேலை உருவாக்குனது மெயின் விஜயகாந்த். ஏங்க எல்லாம் ஒருத்தவர் செத்ததுக்கு அப்புறம் 5000 பேர் 50,000 பேர் வந்தால் கூட இவன் போய் தலையை காட்டணும்லங்க. ஒரு சிஎம் 2 நட வராதுங்க. இன்னைக்கு அவருக்கு வேறு வேலை இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சம் பேர் வேலை இருக்கும்போது அதை விட்டுட்டு 2 நட வந்து 72 குண்டு மலைக்கு நின்று போட்டு போகிறாரு. இவர் சென்னையில் இருந்துட்டு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வச்சு பணம் இல்லையா? என்னால் வந்துட்டேன் விஐபி தர்ஷன் நான் போல 10 நிமிஷம் போய் பார்த்துருந்தேன் விஜயகாந்த் சார். 10 நிமிஷம் தான். தயார் பசங்க வரணும்னா டக்குன்னு 7 பேர் போன விட்டாங்க. 10 நிமிஷம். ஏன் இன்னைக்கு வடிவேல் தெரியாது, 10 போலீஸ் வச்சுக்கோ, 4 பாடிகார்டு வச்சு கூட்டு போ. யார் உள்ள வருவா? போலீஸ் மீறி உள்ள வந்து அடிச்சு வருவாங்களா? வடிவேல் சார் வந்து இந்த போண்டாமணி சார் இறந்தது கூட போலன்னு சொல்லி விவேக் இறந்து வரல, யார் சாவு வரல. வடிவேல் சாரை வந்து எல்லாருமே நம்ம தான் உருவாக்கணும்ல காமெடியனா. யார் சாவு வடிவேல் வரல, விவேக். அது இல்லை சொல்றேன் கேட. இதனால அண்ணன் சொல்லும் போல சார் சொல்லும் போல எங்களுக்கு சினிமா தான் முக்கியம். இருந்தாலும் சார் இப்போ விஜயகாந்துங்கும் போது இன்னைக்கு சினிமா திரையுலகத்துக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாக விஜயகாந்த் தான் அந்த வார்த்தை நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த படத்தை நீங்கள் பெரிய பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா அவருக்கு தான் ரொம்ப கஷ்டம். விஜய் செருப்பதி இருந்தாங்களா, என்ன காரணம் சார்? அதை பற்றி நினைக்கிறீங்க சார்? விஜய் வரதுக்குள்ள நான் 10 நிமிஷம் முன்னே தான் நான் போயிட்டு வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து நான் இப்போ கவனிக்கல, நான் காரில் வந்து. அது என்னன்னா உண்மையாக சொல்லட்டுமா, இப்போ என்னமே தெளிவாக உள்ளமா அடிக்க மாட்டான். போதையில் உள்ளவ எவனா இருந்தால் அதெல்லாம் ஏற்ற முடியாது. என்ன காரணம், சில பேர் அந்த போதையில் 2 பேர் ஒரு கோட்டு வாங்கி கொடுத்தாலே சண்டை போடுறாங்க. வாங்கி கொடுத்தா வெட்டுறாங்கிறான், குத்துறான்றான், அடிக்கிறான்றான். அதனால அது விட்டுருங்க. அதுக்குதான் சொன்னேன் வருவேன் நானே படத்தை மட்டும் வெற்றி பெறுமாக்குங்க. நம்ம ஒரு எதிரியா இருந்துட்டு போனாங்க என்ன நடக்குது? ஆமா இல்ல எதிரில தாக்கப்படும்னு ஒரு அண்ணன் சொன்னதே இதுதான். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப யாரா இருந்தாலும் சரி. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, தேவர் ஜெயந்திக்கு போன எடப்பாடி தாக்கப்பட்டாரு. ஏன் தாக்கப்பட்டாரு? தேவர் பகுதியை எடப்பாடி கவுண்டர். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.